ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதேருத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்காயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாது கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 3 அத்தியாயம் 12 குமாரர்கள் மற்றும் பலரின் படைப்பு என்னும் தலைப்பில் பதம் 27. சாயாயாக கர்தமோ சஜ்ஞே தேவஹூத்யாக பதிஹி பிரபுக மனசோ தேகதஸ்ச இதம் சஜ்ஞே விஸ்வக்ருதோ ஜகத். வேர்ட் பை வேர்ட் மீனிங். சாயாயாக நிழலிலிருந்து, கர்தம முனிவர், சஜ்ஞே தோன்றினார், தேவஹூத்யா தேவஹூதியின், பதிஹி கணவர், பிரபுக குரு, மனசக மனதிலிருந்து, தேகதக தேகத்திலிருந்து, ச மேலும், இதம் இந்த, சஜ்ஞே வளர்ந்தது, விஸ்வ பிரபஞ்சம், கிருதக படைத்தவரின், ஜகத் ஜகம். டிரான்ஸ்லேஷன். மிகச்சிறந்த தேவஹூதியின் கணவரான கர்தம முனிவர் பிரம்மதேவரின் நிழலிலிருந்து தோன்றினார். இவ்வாறு அனைவரும் பிரம்மதேவரின் உடல் அல்லது மனதிலிருந்து தோன்றினார்கள். பர்பட் பை ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். ஜட இயற்கையின் முக்குணங்களில் ஒன்று எப்போதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்த போதிலும் அவை ஒன்று மற்றொன்றில் கலப்பில்லாமல் ஒருபோதும் தோன்றுவதில்லை. ரஜோ மற்றும் தமோ குணம் இவற்றின் அதீத வெளிப்பாட்டில் கூட சில நேரங்களில் சத்வகுணத்தின் சாயல் படிந்திருக்கும். ஆகையினால் பிரம்மதேவரின் உடல் மற்றும் மனதிலிருந்து தோன்றிய மைந்தர்கள் அனைவரும் ரஜோகுணமும் தமோகுணமும் உடையவர்களாக இருந்த போதிலும் கர்தம முனிவர் போன்ற சிலர் சத்வகுணம் உடையவர்களாக விளங்கினார்கள். பிரம்மதேவர் மனவாசகம் கடந்த உன்னத நிலையில் இருந்தபொழுது நாரத முனிவர் அவரிடமிருந்து தோன்றியவர் ஆவார். பதம் 28. வாச்சம் துஹிதரம் தன்வீம் ஸ்வயம்பூர் ஹரதி மனக ஆகாமாம் சகமே ஷத்தக சகாம இதி நாக ஸ்ருதம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். வாச்சம் வாக்கு, துஹிதரம் புதல்வியினிடத்து, தன்வீம் அவரது உடலிலிருந்து பிறந்த, ஸ்வயம்பு பிரம்மதேவர், ஹரதீம் கவர்ச்சி கொண்டு, மனக அவரது மனம், ஆகாமாம் பாலுறவு நாட்டம் இல்லாமல், சகமே விரும்பினார், ஷத்தக ஓ விதுரனே, ச காம பாலுறவு நாட்டமுற்று, இதி இவ்வாறு, நாம் ஸ்ருதம் கேட்டிருக்கிறோம். டிரான்ஸ்லேஷன். ஓ விதுரனே, பிரம்மதேவர் உடலிலிருந்து தோன்றிய வாக்கு என்னும் அவரது புதல்வி காம இச்சை இல்லாதவளாக இருந்தும் பிரம்மதேவரின் மனதினை அவள் கவர்ந்ததினால் அவர் அவளிடம் இச்சை உடையவரானார் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பர்பட் பை ஸ்ரீல பிரபாத். ஜெய் ஸ்ரீல பிரபாத். பலவான் இந்திரிய குரோமோ வித்வாம்சம் அபிகர்சதி. பாகவதம் 9வது கேண்டோ 9வது அத்தியாயம் 17வது ஸ்லோகம். கூறுவது, புலன்கள் வெறியும் வலிமையும் மிக்கவை ஆகும். அவை கற்றறிந்த அறிவாளிகளை கூட குழப்பத்தில் ஆழ்த்திவிடும் என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் ஒருவன் தனது தாயுடனும் சகோதரியுடனும் மகளுடனும் கூட தனியே வாழ்தல் கூடாது என்று அறிவுறுத்தப்படுகிறது. வித்வாம்சம் அபிகர்சதி என்றால் கல்வியில் மிகச்சிறந்த அறிஞன் கூட புலன் உணர்ச்சிக்கு பலியாகி விடுவான் என்பது பொருளாகும். பிரம்மதேவர் தன் புதல்வியினிடத்து காம இச்சை கொண்ட
ஒழுங்கீனத்தை கூறுதற்கு மைத்ரேயர் தயங்கினாலும் கூட சில வேளைகளில் இவ்வாறு நேர்ந்துவிடத்தான் செய்கிறது என்பதை சுட்டிக்காட்டவே அவர் இதனை குறிப்பிடுகிறார். மேலும் இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் உயர்ந்த கல்வியறிவு உடையவராகவும் முதலில் தோன்றியவராக இருந்த போதிலும் பிரம்மதேவரே இந்த இழி செயலுக்கு கண்கண்ட உதாரணமாக திகழ்கிறார். அவர் பாலுணர்ச்சிக்கு பலியாகி விட்டாரென்றால் இம்மை இழுக்குகளில் மிக எளிதில் வீழ்ந்துவிடும் மற்றவரை பற்றி கூற ஒன்றுமில்லை. ஒரு குறிப்பிட்ட காலகல்பத்திலேயே பிரம்மதேவர் இந்த முறைகேட்டிற்கு ஆளாகி இருக்கிறார் என்று கேள்விப்படுகிறோம். ஆனாலும் இந்த கீழ்ச்செயல் பிரம்மதேவர் பகவானிடமிருந்து ஸ்ரீமத் பாகவதத்தின் மிக முக்கியமான 4 ஸ்லோகங்களை நேரடியாக கற்றுக்கொண்ட கல்பத்தில் நிகழ்ந்திருக்க முடியாது. ஏனென்றால் பகவான் ஸ்ரீமத் பாகவதத்திலுள்ள பாடங்களை பிரம்மதேவருக்கு கற்பித்து அருளிய பிறகு எந்த ஒரு கல்பத்திலும் அவர் உணர்ச்சி குழப்பமடைவதற்கு எந்தவித காரணமும் இல்லை. இதன் குறிப்பு என்னவென்றால் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பதற்கு முன்னர் பிரம்மதேவர் அந்த உணர்ச்சிக்கு பலியாகி இருக்கலாம். அதனை பகவானிடமிருந்து நேரடியாக பாடம் கேட்ட பிறகு இது போன்ற சம்பவங்களுக்கு சாத்தியமே இல்லை என்பதுதான் இதன் முடிவாகும். இந்த நிகழ்ச்சியிலிருந்து ஒருவன் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். மனிதன் ஒரு சமூக விலங்காவான். பெண்களுடன் வரைமுறையின்றி பழகும் அவனது இயல்பு அவனுக்கு எப்போதும் வீழ்ச்சியையே ஏற்படுத்தும். அதனால் மிக கவனமுடன் ஒருவன் இருக்க வேண்டும். ஆண்கள் மற்றும் பெண்களிடம், அதிலும் குறிப்பாக இளைய சமுதாயத்திடம் காணப்படும் இதுபோன்ற சமூக சுதந்திரம் அவர்களின் ஆன்மீக வளர்ச்சி பாதையில் பெரும் முட்டுக்கட்டையாகவே எப்போதும் விளங்குகிறது. பாலியல் பந்தத்தின் காரணமாகவே பௌதீக பந்தம் ஏற்படுகிறது. அதனால் ஆண் பெண் இருவரும் பழகும் வரைமுறையற்ற தொடர்பு ஒரு பெரும் தடையாகும். இதன் பேரபாயத்தினை நமது கவனத்திற்கு கொண்டு வரவே மைத்ரேய மகரிஷி பிரம்மதேவனை உதாரணம் காட்டுகிறார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 3 அத்தியாயம் 12 குமாரர்கள் மற்றும் பலரின் படைப்பு என்னும் தலைப்பில் பதங்கள் 27-28 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரைகள் இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.